ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஜே டிசைனர் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது வந்து நார்மலாக டாப் கட்டிங் மெத்தட் தான். நார்மல் டாப்பு மார்பு சுற்றளவு வந்து 36, இடுப்பு சுற்றளவு வந்து 34 இன்ச்சு. இந்த அளவு வச்சு இன்றைக்கி எப்படி கட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த லைனிங் டாப் வந்து கஸ்டமரே கொடுத்துட்டாங்க. டாப்போட ஃபுல் உயரம் வந்து 38 இன்ச்சு. ஃபுல்லாக இருக்குது. இதில் 1 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணிவிட்டு 37 இன்ச் வச்சுக்கலாம். ஷோல்டரோட அகலம் 6 இன்ச் வச்சுக்கலாம். ஆம்கோல் இறக்கம் 6 இன்ச் வச்சுக்கலாம். மார்பு சுற்றளவு வந்து 36 இன்ச்சு. கூட்டல் 4 இன்ச்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா 40. 40 4ஆக டிவைட் பண்ணால் 10 வரும். அது அளவு. அப்போ 10 இன்ச்சு தான் மார்பு சுற்றளவு வைக்கணும். அது போக தையலுக்கு வந்து 1.5 இன்ச்சு. ஃபுல் இறக்கம் வந்து 14 இன்ச் வச்சுருக்குறோம். ஜெஸ்ட்டோட அளவு இடுப்பு சுற்றளவு ஷேப்புக்காக இது 34 இன்ச்சு அளவு. 4 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா 38. 38 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 19. 19 பாதியாக எடுத்தோம்னா 9.25. ஷீட்டோட ஃபுல் இறக்கம் வந்து 20 இன்ச்சு. 1/2 இன்ச்சு தையலுக்கு போக 20 வச்சுருக்கேன். ஷீட்டோட அகலம் வந்து 44. 4 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா 48. 48 4ஆக டிவைட் பண்ணால் 12 வரும். 12. இங்கே மட்டும் நம்ம 1 இன்ச்சு சேர்த்தணும். 1 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு, இங்கேயும் 1.5 இன்ச்சு. இங்கே 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க, இங்கே 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே மட்டும் 1 இன்ச்சு மட்டும் வைங்க. நம்ம இங்கே தையல் வேணும்னா போட்டுட்டு மறுபடியும் பிரிச்சுக்கலாம். ஆனால் நம்ம இங்கே அதிகமாக விட்டோம்னா நம்மளுக்கு மடிச்சடிக்கும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் இந்த இடம் மட்டும் 1 இன்ச் மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே 12 இன்ச் எடுத்திருக்கோம். கீழே வந்து பாட்டமுக்கு 13 இன்ச்சு 26 இன்ச் வர அளவுக்கு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு சில பேர் நேராக ஸ்ட்ரெயிட் கட்டாகவும் கேட்பாங்க. அப்போ வைக்கும்போது நீங்கள் 12 இன்ச் வச்சிங்கன்னா அந்த 12 இன்ச் இங்கே வச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் கிடச்சிரும். ஒரு சில பேர் ஸ்ட்ரெயிட்டாக வேண்டாங்க, கொஞ்சம் பெருசாக வச்சுருங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம 1 இன்ச் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். இந்த ஷேப் ஸ்கேல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங் வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஆம்கோல் அளவு வந்து இங்கே நம்மளுக்கு தையலுக்கு 1/2 இன்ச் போயிடும். ஆம்கோல் 8 to 16 இன்ச்சு. 8 இன்ச் வந்துச்சுன்னா ஓகே. 8.25 வருது. நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாகிடுச்சு.
டாப் செட் கட் பண்ணிடலாம். கீழே வந்து ஒரு லைட்டாக ஷேப் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஷேப் எடுக்காமல் கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த நேர் நம்மளுக்கு தொங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஷேப் எடுத்து அடிக்கும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஊசி நீடில் போட்டு அந்தந்த அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஷேப் இந்த இடம் தான் வரணும், இந்த இடத்துல தான் தையல் நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். சென்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க, சக்கா போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு லைட்டாக கைக்குழி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுங்கிறதுக்கு ஒரு நாச்சு போட்டுக்கலாம். கை கட் பண்ணிக்கலாம். தையலுக்கு எவ்வளோ தையலுக்கு விடணுமோ அந்தளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. இது வந்து பைப்பிங் வச்சு தான் அடிக்க போகிறோம். 7 இன்ச்சு உயரம், கை உயரம் 7 இன்ச்சு. ஏழு இன்ச்சில் 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நடுக்கை அகலம் வந்து 13 1 இன்ச்சு சேர்த்து தான் நம்ம எப்போயுமே கட்டிங் போடுவோம் ப்ளவுஸ்க்கெல்லாம். நம்ம சுடிதாருக்கு மட்டும் 2 இன்ச்சு அளவுக்கு நம்ம லூஸ் வச்சுக்கலாம். இன்னும் நம்ம வந்து சுடிதார் வந்து ஃபிட்டாக போட மாட்டோம், கொஞ்சம் லூஸ் வச்சு தான் போடுவோம். 15னா 7.5 வரும். நீங்கள் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு டைம் ஆம்கோலில் வச்சு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ப்ளவுஸோட கட்டிங்க்கும் சுடிதாரோட கட்டிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. சுடிதார் வந்து நம்ம கொஞ்சம் லூஸாக தான் போடுவோம், ப்ளவுஸ் வந்து நல்லா ஃபிட்டாக போடுவோம். அதுக்கான அளவுகள் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணிட்டோம்னா போதும். நம்ம ப்ளவுஸுக்கும் சுடிதாருக்கும் 4 இன்ச்சு தான் ஆட் பண்ணுறோம். ஆனால் ப்ளவுஸோட அளவு எடுக்கும்போது நம்ம ஃபிட்டாக எடுப்போம். அளவு எடுக்கிறது சுடிதார் எடுக்கும்போது அளவு எடுக்கும்போது கொஞ்சம் லூஸ் வச்சு எடுப்போம். அந்த அளவுகள் டிஃப்ரெண்ட் வரும்போது நம்ம இந்த அளவுகளோட டிஃப்ரெண்ட்டும் கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணிக்கணும். என்னோடய மெத்தடு வந்து எப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில பேர் ஒவ்வொரு மாதிரி கட்டிங்க்கு அளவெடுப்பாங்க. என்னோடய அளவு நான் இப்படி தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. பேக்குக்கு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து ஒரு பக்கம் மட்டும் பேக்குக்கு சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்டர் வந்து கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிங் போடணும். கட்டிங் போடும்போது சென்டர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசைன்ஸ் கரெக்டாக சென்டரில் கிடச்சிரும். டாப் மேலே வச்சு அப்படியே கட்டிங் போட்டுக்கலாம். டாப்போட ஃபுல் உயரம் வந்து 37 இன்ச்சு. 37 இன்ச்சில் 2 இன்ச்சு மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு டாப்போட ஃபுல் உயரம் வந்து 38 இன்ச்சு. 38ங்கிறது 2 இன்ச்சு சேர்த்துனா 40 இன்ச்சு. அப்படி மேலே வச்சு கட்டிங் போட்டுடலாம். அந்த ஷேப் கீழேயும் லைட்டாக ஷேப் எடுத்துக்கோங்க. ஹேண்டும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டாப் கட்டிங் போட்டாச்சு. நார்மல் ஃபேண்ட்டு நார்மல் டாப் கட்டிங் வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கட்டிங்கில் டிஃப்ரெண்ட் ஏதாவது தெரிஞ்சது, எனக்கு நான் சொன்னது புரியல அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கட்டிங் வந்து வீடியோ வேணும், ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த கட்டிங் வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.